ஆ, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெகன் கார்த்திக் பேசுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு WhatsAppல வந்து ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து ஜேகே பிரசன்டேஷன் குடுத்துருப்பேன். இதுல ஒரு 16 ஸ்லைட்ஸ் இருக்கு. இந்த 16 ஸ்லைட்ஸும் ரொம்ப பேசிக்ஸா நீங்க சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது. எதனால வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நம்மளுக்கு எட்டாக்கனியா இருக்கு. ஸோ அதை ரொம்ப சிம்பிளிஃபைடா டோபிக் எப்படி பண்ணியிருக்கு. ப்ளஸ் நம்ம எது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்த எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நம்மளை எப்படி மெருகேற்றிக்கணுன்ற ஒரு சின்ன ஒரு கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் தான் இது. ஸோ இது நான் ரொம்ப பேசுவேன் இதில். ஸோ நீங்கள் வந்து லிசன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிபிடி 16 பிபிடி உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ பாருங்க, ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராசஸ் சக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராசஸ் சக்ஸஸ். அது என்ன ஸ்டாண்டர்டைஸ்ட் ப்ராசஸ் சக்ஸஸ்? நம்ம எந்த ஒரு விஷயத்த ஸ்டாண்டர்டைஸ்டாக பண்ணி வச்சுட்டு அதில் நம்ம கரெக்டாக ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளை நோக்கி சக்ஸஸ் வரும், நம்மளும் சக்ஸஸ் நோக்கி போகும் அப்படின்றது. நம்ம தெரிஞ்ச விஷயத்துல இருந்து புரிஞ்ச விஷயத்துக்கு நம்ம மாறணும். ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை விட்டு மறக்க முடியாது. ஸோ இன்னைக்கு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றேன், இல்லை ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். ஹூ ஐ ஆம், நான் என்னால் என்ன பண்ண முடியும், என்னோட கஸ்டமர்ஸ் எங்க, அவங்கள நான் எப்படி அப்ரோச் பண்றது, நான் எனக்கு எப்போ சிஸ்டம் தேவைப்படும், ஸோ கரண்ட்ல நான் இப்போ எங்கே இருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணணும். அது இல்லாமல் மார்க்கெட் பிஹேவியர்ன்றதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். போகாத இடமே இருக்கக்கூடாது, எல்லா இடத்துக்கும் போய் பார்க்கணும் அங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதில் வேலிடேட் பண்ணணும், எது நம்மளுக்கு தேவை எது நம்மளுக்கு தேவையில்லைன்ட்டு. அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த வேலிடேஷனில் ஒரு 3 கான்செப்ட் இருக்கு. பெஸ்ட்டு, குட்டு, சேனும். சில விஷயத்துக்கு நம்ம சேனும் சொல்லியே ஆகணும். அதே மாதிரி பெஸ்ட்டாக இல்லை அப்படின்னா குட்டை நோக்கி நம்ம எடுத்துக்கிறது நல்லது. அது குட்டோட பெஸ்ட்டு கிடச்சதுன்னா பெஸ்ட்டை நோக்கி இது வேலிடேஷன் பண்ணால் தான் பண்ண முடியும். ஸோ அப்புறம் நெட்வொர்க்கிங், கான்டாக்ட் நெட்வொர்க்கிங், இது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். இதை நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நடுவில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பேசிக்ஸாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா மொபைல் நம்பர் கண்டிப்பாக இருக்கும். மெயில் ஐடி, பிஸ்னஸ் கார்டு, ரெஜிஸ்ட்ரேஷன். சில பேர் வந்து நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து அவ்வளோ இதெல்லாம் கிடையாது, நான் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் கூட ஒரு ஃப்ரீலான்சராக நம்மளோட பேசிக்ஸாக ஒரு நம்பர் பேரை வச்சு கூட நம்ம இனிஷியலுக்காக பண்ணலாம். ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் அதை இது பார்த்துக்கோங்க. அதுக்கான கைடன்ஸு நிறைய இது யூடியூப்ல இருக்குது. ப்ளஸ் என்ன கேட்டாலும் நானும் சொல்லுவேன். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக்ஸாக நம்ம ஒரு டிஜிட்டலாக ஒரு பிஸ்னஸ் போனோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு லோகோ, வெப்சைட்டு, பிஸ்னஸ் டீம்னு ஒன்று இருக்கும். ஒரு கலர் ஃபார்மேட்டை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், இது மூணுத்துக்கும் அந்த கலர் ஃபார்மேட் அந்த தீம் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட், இந்த கம்பெனி, இது இந்த ஓனர், இவங்க கான்டாக்ட், இது இப்படிலாம் வந்து அதுக்கு பேர் கண்டிப்பாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ டீனாவே டாடா அப்படின்ற மாதிரி, எல்என்டினா லார்சன் அண்ட் டர்போஸ், அந்த மாதிரி பேர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த லோகோ ஃபார்மேட்டு. இப்போ எல்என்டினா எப்படி இருக்கும், எல்லோ கலர் கருப்பு கலர் அப்படின்ற மாதிரி 2 ஃபார்மேட்டில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் அதெல்லாம். ஸோ பேசிக்காக நம்ம கடை வச்சிருக்கோம், கண்டிப்பாக சர்டிஃபிகேட், கார்பரேஷன் சர்டிஃபிகேட், ஏதோ ஒரு சர்டிஃபிகேட், மினிமம் சர்டிஃபிகேஷன் வாங்க. பேமெண்ட்டுக்கு யூபிஐ ஐடி, அந்த மாதிரி இன்வாய்ஸு, பேக்கிங்க்கு வந்து கவர்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறது, பிரான்ச்சஸ் இருந்தாலும் இருக்கலாம். மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பேசிக்கான ஒரு அக்கௌண்ட்ஸ் புக்கு ஏதோ ஒன்று இருக்கும். எம்ப்ளாயி சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும், யாரோ 4 பேர் எம்ப்ளாயிஸாக வச்சுருப்போம். இல்லை டெலிவரி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசிக்ஸாக நம்ம கம்பெனியில் இருக்கா இல்லையான்னு செக் அவுட் பண்ணிங்க. எது இல்லை, அது ஃபியூச்சரில் எப்படி தேவைப்படும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கார்டு, விசிட்டிங் கார்டு. ஸோ இந்த பிஸ்னஸ் கார்டு, விசிட்டிங் கார்டுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்பாயின்மெண்ட்னா என்ன, ஒருத்தர் நம்ம பார்க்க போகிறோம் இல்லை ஒருத்தரை நம்மளை பார்க்க வரணும் அப்படின்றதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்ஸாக அவங்க கொடுக்கணும். இவங்க கிராட்டிடியூட், சரி நீங்கள் வாங்க, நீங்கள் இந்த டைமில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து லெட்டர் நம்ம மெயிலாவோ இல்லை வாட்ஸ்அப் சேட்டாவோ ஏதோ ஒரு விஷயத்தில் கொடுப்போம். ஆனால் ஒரு கம்பெனி பேசிஸில் இருக்கும்போது அது கண்டிப்பாக மெயிலாக தான் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு நம்மளாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிங்கன்னா செல்ஃபோன்ஸில் சிம் கார்டில் வந்து ஒரு 10 நம்பர்லேருந்து 20 நம்பர் இல்லை 100 நம்பர் வரைக்கும் தான் சேவ் பண்ண முடியும். அப்போ நம்மளுக்கு ஒரு 40 நம்பர் வரைக்கும் நம்ம மெமரியில் இருக்கும். இன்றைக்கி எல்லாரும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், டச் யூஸ் பண்ணுறோம், கிட்டத்தட்ட எல்லாமே ஜிமெயிலே மொபைல் நம்பர் சேவ் ஆகிடுது 1,00,000 நம்பருக்கு மேலே. ஸோ அதனால் எல்லாரோட பேரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுல தேவைப்பட்டால் இது பண்ணிக்கிறோம். வேற பிஸ்னஸ் கார்டுன்றது ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டியை பில்ட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டிய விஷயம். அதில் வந்து நேமு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, லொக்கேஷனு, அப்புறம் வந்து லோகோ, பிராண்டோட பேர், நம்மளோட டெசிக்னேஷன், நம்மளோட பேர், கியூஆர் கோடு. இந்த கியூஆர் கோடு எதுக்குன்னா அதில் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்கலாம், இல்லை ஒரு வெப்சைட்டோட டாக்குமெண்ட்ல லிங்க் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கிளிக் பண்ணி அவங்க மொத்த டீட்டெயில்ஸும் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தவங்க கிட்ட கொடுக்கறதுக்காக இதெல்லாம் வச்சுப்போம். ஆனால் விசிட்டிங் கார்டுன்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொபைல் நம்பர் இருக்காது. ஏன்னா விசிட்டிங் கார்டுக்கும் பிஸ்னஸ் கார்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் கார்டு வந்து இப்போ நீங்கள் சிஸ்டம் உருவாக்கின்றவங்க யூஸ் பண்ணுறது பிஸ்னஸ் கார்டு. ஆனால் ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் உருவாக்கிட்டவங்க யூஸ் பண்ணுறது விசிட்டிங் கார்டு. இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர்
விசிட்டிங் கார்டு யூஸ் பண்றது கிடையாது. ஆனா நம்ம புழக்கத்துல நம்ம வந்து யாராவது ஒரு கடையில போயிட்டு எனக்கு விசிட்டிங் கார்டு செஞ்சு கொடுங்கன்னு தான் சொல்லுவோம். ஸோ விசிட்டிங் கார்டுன்றது வந்து நம்மளோட புரிதல், ஆனா தெளிவு அது கிடையாது. நம்மளுக்கு தெரியும் இது வந்து விசிட்டிங் கார்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா புரிதல் வந்து அது வந்து நம்ம பிசினஸ் கார்டு தான் சொல்லணும். ஸோ சிஸ்டம் உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா, இப்போ ரத்தன் டாட்டா இருக்காரு, அவர் வந்து நம்மளுக்கு ஒரு கார்டு கொடுக்குறாருன்னா அது வந்து விசிட்டிங் கார்டு. ஏன்னா அவர்கிட்ட நம்ம கிட்ட கொடுத்தாரு அப்படின்னா நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு ஈக்குவல். டேரெக்டா அவரோட ஆஃபீஸ் போவோம், அங்க இருக்கிற வாட்ச்மேனை பார்ப்போம், அதுக்கப்புறம் ரிசப்ஷன், அதுக்கப்புறம் நம்மளை டேரெக்டா உட்கார வச்சிருவாங்க. பிஸ்னஸ் கார்டு வந்து அவர் நம்ம காண்டாக்ட் பண்ணோம்னா ஒரு பிஏ கிட்ட கொடுத்து இந்த பர்சன் வந்து இது மாதிரி நான் மீட் பண்ண பேச வைங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, ஹேண்ட்லிங்ஸ் இருக்குல்ல, எம்ப்ளாயிஸ் ஹேண்ட்லிங்கு சிஸ்டமைஸ்டாக கொண்டு போகிறாங்க, அதெல்லாம் சிஸ்டம் நான் சொல்ல வரீங்க. ஸோ ஒரு சிஸ்டம் உருவாக்கிட்டவங்க யூஸ் பண்ணுற கம்பெனி வந்து அந்த நபரோ அந்த ஆளுமையோ யூஸ் பண்ணும்போது அது பிஸ்னஸ் கார்டு விசிட்டிங் கார்டுன்றது பரிமாறமாக இருக்கும். ஸோ மாடர்ன் கார்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டுத்துலையும் வச்ச மாதிரி இருக்கும். இந்த பிடிஎஃப்ல நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு 5 இமேஜஸ்க்கான பிபிடி முடிஞ்சது. எனக்கு நெக்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. 6வது பேஜில் இருந்து பார்ப்போம். இப்போ அந்த 6வது பேஜில் பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். சர்ச் இன்ஜின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ஏதாவது கூகுளில் போய் சர்ச் பண்ணுறோம் இல்லையா, இந்த கூகுள் குரோம் அப்படின்றது ஒரு சர்ச் இன்ஜின் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அது ஒரு சர்ச் இன்ஜின். மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிளுக்காக வச்சுருக்கேன். ஸோ சர்ச் இன்ஜினில் வந்து நம்ம ஒரு யூஸராக ஆகணும் பப்ளிக்கு. அதாவது இந்த ஐகான்ஸ்லாம் போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிடிஎஃப்ல நான் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ யூசர் கம்யூனிகேஷன் மீடியம்க்கு அசஸ் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக வேணும். இப்போ இந்த குரோமோட ப்ரௌசரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு யூஸராக கன்வெர்ட் ஆகணும்னா ஒரு மெயில் ஐடியோ இல்லை ஒரு மொபைல் நம்பரோ அசஸபிள் கண்டிப்பாக தேவை. மேக்ஸிமம் மெயில் ஐடி தான். ஸோ மெயில் ஐடியை வந்து கொடுக்கும்போது அந்த இன்டர்நெட் ப்ரௌசர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதுலேருந்து தான் அவங்க வந்து ஒரு 15 GB உங்களுக்கு கொடுப்பாங்க ஸ்டோரேஜ். இந்த 15 GB வந்து நீங்கள் இந்த மெயில் ஐடி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இன்ஸ்டாகிராம், அதில் வர நோட்டிஃபிகேஷன்ஸ், மார்க்கெட்டிங் ஆட்ஸு, இதெல்லாம் இந்த வந்து இந்த குரோமில் வந்து கேப்சா ஃபெச் பண்ணி வரும். கேப்சான்றது என்ன அப்படின்ட்டு வர இதுலேருந்து காட்டுறேன். ஸோ ஆஸ் அ ஆன்லைன் யூஸராக இருக்கும்போது நம்ம எப்படி வகைப்படுத்த போகிறோம் அப்படின்னா, நம்ம பப்ளிஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம், இன்ஃபர்டெயின்மெண்ட்டுக்காக, அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. என்டர்டெயின்மெண்ட்னா இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறது, விக்கிபீடியா அந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்குறது. பப்ளிஷ் பண்ணால் நம்ம பப்ளிஷ் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் ஒரு பிளாக் போடுறது கூட, இல்லை நார்மலாக ஒரு பிளாக் போடுறது கூட, இல்லைன்னா நம்ம ஒரு வெப்சைட்டை பப்ளிஷ் பண்ணுறதுலாம் கூட அது பப்ளிஷ்மெண்ட்டில் தான் வந்து வரும். என்டர்டெயின்மெண்ட் நம்ம யூடியூப் பார்க்குறது, வீடியோஸ் பார்க்குறது, படிக்கிறது, இது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டில் வரும். ஸோ இன்ஃபர்மேட்டிவ்ல வர விஷயம் வேறு, என்டர்டெயின்மெண்ட் மூலிமா புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் வேறு. ஸோ இது மாதிரி தான் கிளாஸிஃபைட் ஆவாங்க ஆன்லைன் யூசர்ஸ். இவங்க எல்லாருமே வந்து ஒரு லாகின் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, அதில் ஃபெசிலிட்டி வந்து மொபைல் நம்பர். ஸோ அதை ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து இது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரௌசர் கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் வந்து ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் மேப்பிங் மாதிரி. ஸோ எந்த வெப்சைட்டில் எவ்வளோ நேரம் வந்து கன்சியூமர் வந்து எந்தெந்த இடத்துல அதிகமாக கிளிக் பண்ணுறாங்க, ஸோ அவங்க கேப்சா வந்து எதுக்கு ஓகே கொடுக்குறாங்க, எதுக்கு ஓகே கொடுக்கல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டேட்டா பேஸ் வந்து இந்த ப்ரௌசர் ப்ரொவைடர்ஸ் கிட்ட அடங்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்கள அப்ரோச் பண்ணுற கம்பெனிக்கு லீடை வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஷூ அப்படின்னு தேடுறேன் குரோமில். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில், இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசானில், இல்லைன்னா யூடியூப்பில் கூட சின்ன ஆட் வந்து ஷூஸ் பற்றி போடும். ஆனால் ஷூ நாங்கள் கொடுத்தனே தவிர அது வந்து கேஷுவல் ஷூவா இல்லை ஃபார்மல் ஷூவான்னு கொடுத்துருக்க மாட்டேன், இல்லை ஸ்போர்ட்ஸ் ஷூவான்னு கொடுத்துருக்க மாட்டேன். பட் ஏதோ ஒரு ஷூவை வந்து ஒரு பிராண்டாக காட்டுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த ஷூவில் போனதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம என்ன வேணுன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வரைக்கும் தான் பெனிட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி லீடை வந்து சில கம்பெனிஸ் வந்து அக்விசிஷன், ஒரு ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை இவங்க மாதிரி ஆட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதே மாதிரி நம்மளும் வந்து இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வாங்கினா நம்ம பிஸ்னஸை வந்து லீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளும் கையாள வேண்டியதாக இருக்கு. ஸோ நம்ம கையாளுற மெத்தடில் வந்து லீட் டேட்டா வந்து டேட்டா கலெக்ஷன் பண்ணணும். உதாரணத்துக்கு கொரில்லா மார்க்கெட்டிங்னு ஒரு ஃபேமஸான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் கிஃப்ட் வவுச்சர்ஸ். கொரில்லா மார்க்கெட்டிங்கும் டிஸ்ட்ரிபியூஷன் கிஃப்ட் வவுச்சர்ஸ்க்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஆனால் கொரில்லா மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஒரு ஐகான் மாதிரி கிரியேட் ஆகும் ஒரு லோக்கலில். இப்போ ஒரு மால் இருக்கு, அந்த மாலில் ஒரு
ஒரு வெண்டர் மிஷின் வச்சுட்டு அதில் ஒரு புதுமையாக நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறது, இந்த மாதிரிலாம் கொரில்லா மார்க்கெட்டிங் ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம் பண்ணுறது தான் வந்து கொரில்லா மார்க்கெட்டிங். அப்போது கஸ்டமர் வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே வந்து ஆடியன்ஸ் வரவங்க மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கிஃப்ட் வவுச்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சினிமாவுக்கு போவோம், அந்த இடத்துல வந்து இது மாதிரி எங்கள் மால்ஸ்க்கு வாங்க, எங்கள் ரெசார்ட்டுக்கு வாங்க, அந்த மாதிரி கொடுக்குற வவுச்சர்ஸு. ஸோ அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க, அந்த மொபைல் நம்பர், நேம் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அப்புறம் வரக்கூடிய டைமில் வந்து அவங்கள ஃபிஷிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கேம்பெயின்ஸ் வந்து இந்த டேட்டா இருக்கு இல்லையா, பப்ளிஷ்மெண்ட், இன்ஃபர்டைன்மெண்ட், என்டர்டைன்மெண்ட், இதில் இருக்கிற ஆடியன்ஸை இமெயில் மூலியமா, சோஷியல் மூலியமா, எஸ்எம்எஸ் மூலியமா கவர்றதுக்கான கேம்பெயின்ஸ்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ லீட் அக்விசிஷன் சிஸ்டம், இதுல இருந்து லீட்ஸ் வர அக்விசிஷனை வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டெலிகாரை வச்சு ஆகணும். இல்லைன்னா ஒரு ஐவிஆர்எஸ், அவங்களுக்கு நம்ம கால் பண்ணி உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவைப்படுதா, இல்லை அவங்க உங்களுக்கு கால் பண்ணும்போது இந்த மாதிரி ஒன்று அமுக்குங்க, ரெண்டு அமுக்குங்க, தமிழுக்கு இங்கிலீஷ் அந்த மாதிரி போகிறதுல இதெல்லாம் ஐவிஆர்எஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. சாட்பாட், இதெல்லாம் வந்து நான் மேலாப்பா ரொம்ப ஸ்கிரிப்ட்ஸ்க்காக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதில் நிறைய டீட்டெயிலிங்ஸ்லாம் உள்ளே இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு இது தெரிஞ்சால் போதும். ஸோ அதுக்கப்புறம் டிஜிட்டல் ப்ரெசன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே நம்ம ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்க முடியாது, அங்கே ஆட்கள் இருக்க மாட்டாங்க, இல்லை நம்மக்கிட்ட கம்மியான ஆட்கள் இருப்பாங்க. அதை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ணணும்னா டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஒரு வெப்சைட்டோ இல்லை நம்ம ப்ரொவிஷன் பண்ணுற ஆப்போ இல்லை தேர்ட் பார்ட்டி நம்ம லிஸ்ட் பண்ண விஷயமோ, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் தான் இந்த லிஸ்டிங்கான விஷயங்கள் வந்து புரியும். ஸோ இந்த டிஜிட்டல் ஆன்லைன் மீடியாவில் வந்து சர்ச் இன்ஜின்ல இருந்து லீட் அக்வசிஷன் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம 7வது பிபிடிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த 7வது பிபிடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இந்த பிஸ்னஸ் ஃப்ளோ வந்து நீங்கள் கீழே இருந்து படிங்க. ஸோ இங்கிலீஷில் போட்டிருப்பேன், அது எனி என்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பட்ஜெட். ஸோ இது என்ன சொல்றது அப்படின்னா, எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் என்டர்பிரினர்ஷிப் ஸ்கேல்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பட்ஜெட் வந்து எதெல்லாம் குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரென்த்து, ஃபினான்ஸ் ஸ்ட்ரென்த்து, ஸ்டாக் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. ஃபர்ஸ்ட் இந்த பட்ஜெட் நம்ம ஃபினான்ஸ் ஸ்ட்ரென்த்து தான் சொல்லுவோம். இந்த ஃபினான்ஸ் ஸ்ட்ரென்த்து வந்து மேனேஜ்மெண்ட் நம்ம எவ்வளோ பண்ண முடியும், ஸ்டாக் ஹோல்டிங் எவ்வளோ வச்சிருக்க முடியும்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்டர்பிரினர்ஷிப் கேட்டகரிஸ் என்னவா இருக்கலாம். ஸோ ஒரு 5 கோடி ரூபாய் இருந்தால் என்ன பண்ணலாம், 5 லட்சம் இருந்தால் என்ன பண்ணலாம், 50,000 இருந்தால் பண்ணலாம், 5,000 ரூபாய் இருந்தால் என்ன பண்ணலாம். இது அப்படியே ரிவர்ஸில் சொல்லிட்டு கூட வந்துருங்க. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேனுஃபேக்சர் ஆக முடியுமா, ஹோல்சேலர் ஆக முடியுமா, ஏஜென்சி ஆக முடியுமா, ரீட்டைலர் ஆக முடியுமா. ஸோ இந்த கேட்டகரியில தான் இந்த என்டர்பிரினர்ஷிப் கேட்டகரிஸ் வரும். ஸோ இதில் எந்த மாதிரியான பிஸ்னஸாக இருந்தாலும் அது B2B, B2C, D2Cன்ற கான்செப்ட்குள்ளே எவால்வ் ஆகும். அது B2B, B2C, D2C அது என்னன்றது இதுக்கப்புறம் ஒரு வெர்ஷனில் சொல்கிறேன். நம்ம என்டர்பிரினராக இருந்தால் ஒன்று நம்ம ப்ராடக்ட் பேஸ்டாக இருப்போம், இல்லை சர்வீஸ் பேஸ்டாக இருப்போம். ஸோ இந்த இல்லைன்னா ரெண்டுமே சேர்ந்தா மாதிரி இருப்போம். ஸோ நம்ம என்டர்பிரினர்ஸ் ஆல்வேஸ் அசைன் டு மேனேஜ்மெண்ட். நம்மளோட வேலை என்னது, டெய்லி மேனேஜ்மெண்ட் பார்க்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குதான்னு பார்க்கணும், சேல்ஸ், ரெவென்யூ, ப்ராஃபிட், ஸ்டாக் அண்ட் கிரெடிட், குட்வில், இது எல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோன்றத மார்க்கெட்டிங் பண்ணணும் இல்லையா. இந்த மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் இஸ் அன் இன்விடேஷன். அது எப்பவுமே நெவர் எண்ட்ஸ் unless an entrepreneur decides to stop and or continue based on the impact. இது என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட்டிங்ன்றது ஒரு இன்விடேஷன் தான், அதுக்கும் சேல்ஸ்க்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ சேல்ஸ்ன்றது இது மூலியமா வரக்கூடிய வாய்ப்பு. ஸோ உடனே மார்க்கெட்டிங் பண்ண உடனே சேல்ஸ் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, அது பிராண்டை பொறுத்து, அந்த பிராண்டிங் எந்த அளவுக்கு ஆயிருக்கு, அந்த பிராண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட எல்லாம் கொலாபரேட் ஆகும். ஆனால் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெவர் எண்ட் ப்ராசஸ் ஆஃப் இன்விடேஷன். இன்விடேஷன்னா உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தவங்க வீட்டில் வீடு கட்டியிருக்காங்க. ஸோ அந்த வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னமோ இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. வரவங்க எல்லாருமே வந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அவங்கள வாழ்த்திட்டு போவாங்க. ஸோ எல்லாருமே வந்து மொய் வைப்பாங்களான்னா வைக்கிறதுக்கு கம்மியாக கூட இருக்கும், இது வைக்காம கூட போவாங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும் இல்லையா. எதுக்கு இன்விடேஷன் கூட சொன்னால் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கார் கம்பெனி இருக்குது, டொயோட்டான்னு. ஸோ அந்த கார் கம்பெனி வந்து ஒரு பிராண்டு விடுறாங்க, ஒரு மாடல் விடுறாங்கன்னா அந்த மாடல் பேர் வந்து தான் சொல்லுவாங்களே தவிர பிராண்டு பேர் அங்கே இன்டியூஸ் பண்ண மாட்டாங்க. இன்விடேஷனில் வந்து கிரீட்டா, எல்லாரும் நம்ம மார்க்கெட்டில் வந்து அவங்க கிரீட்டா கார் வாங்கியிருக்காங்க, சாரி கிறிஸ்டா வாங்கியிருக்காங்க. ஸோ கிறிஸ்டானா அது என்ன காரு, டொயோட்டா. நீங்கள் போயிட்டு டொயோட்டா கார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படியே சொன்னால் கூட டொயோட்டால என்ன மாடல் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா பிராண்ட் வேல்யூ, மார்க்கெட்டிங்கோட இன்டியூஸ் பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய இம்பேக்ட்.
ஸோ அதனால தான் மார்க்கெட்டிங் இஸ் அன் இன்விடேஷன் ப்ராசஸ் தட் நெவர் எண்ட்ஸ். எப்பவுமே அது அன்லெஸ் அண்ட் என்டர்பிரனர் டிசைட்ஸ் டு ஸ்டாப் ஆர் கண்டினியூ பேஸ்ட் ஆன் த இம்பாக்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது. ஸோ அப்புறம் மார்க்கெட்டிங் பர்செப்ஷன் பேஸ்ட் ஆன் மார்க்கெட்டிங். இப்போ நம்ம மார்க்கெட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்செப்ஷன், அதாவது ப்ரிப்பரேஷன் பேஸ்ட் ஆன் எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா பர்பஸ், எதுக்காக நம்ம மார்க்கெட் பண்ணணும், பட்ஜெட் எவ்வளோ இருக்கு, டார்கெட் அக்விசிஷன் நம்பர்ஸ் எவ்வளோ பேர் நம்ம மார்க்கெட் பண்ண எவ்வளோ பேர் நமக்கு வருவாங்க, ப்ரொவிஷன் டு ரீச் நம்ம வந்து அவங்க நம்மளை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம மார்க்கெட் பண்ணியிருப்போம் இல்லையா, மொபைல் நம்பரா, இமெயில் ஐடியா, இல்லை நம்ம திருப்பி அவங்க டேட்டா பேஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி கான்டாக்ட் பண்ணுவோமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கையில் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இது மார்க்கெட் டைப்ல வந்து மார்க்கெட்டிங் டைப்ல பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங்னு இருக்கு. ஆனால் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து காமனான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, பிஸ்னஸ் கார்டு, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். இதெல்லாம் இருக்கணும். இது ஒன்றுத்துல ரெண்டு இல்லைனா கூட பரவாயில்ல, மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் காமன். ஸோ இப்போ நீங்கள் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கடை வச்சிருப்பீங்க, கடைக்கு ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ரிசீவர் மிஷின், யூபிஐ ஐடி, இன்வாய்ஸ் வச்சிருப்பீங்க, பேக்கிங், அதான் இன்வாய்ஸ்னா நீங்கள் கொடுக்குற ரெசிப்ட், பில்ஸ் வச்சுருப்பீங்க, பேக்கிங்னா கவர்ஸு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிராண்டிங் வச்சுருப்பீங்க, லொக்கேஷன் பிரான்ச்சஸ் அண்ட் லொக்கேஷன்ஸ் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒன்று வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு பட்ஜெட் வச்சுருப்பீங்க. ப்ரொமோஷன்ஸ் என்ன மாதிரி பண்ணுவீங்க, ஆட்டோவில் பண்ணுறது, அப்புறம் ஈவெண்ட்டு, ஸ்னேகாவை கூப்பிட்டு ஜுவல்லரி ஷாப் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் பண்ணுவீங்க. இல்லைன்னா இன்ஃப்ளூயன்சர், லோக்கல் இன்ஃப்ளூயன்சர், உதாரணத்துக்கு நம்ம இஃப்ரானை கூப்பிட்டு ஃபுட்டு கடையை வந்து ஃபோட்டோ எடுங்க, வீடியோ எடுங்க, இதை பற்றி சொல்லுங்க, இங்கே ஆஃபர் இருக்குன்னு சும்மா சொல்கிறது, இல்லை டிவி இதெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது. இதெல்லாம் எதுக்காகனா பப்ளிக்கை பண்ணுறது. பப்ளிக் இது பிடிச்சி போய் அவங்க ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க ஷேர் பண்ணி இல்லை இவங்களே டைரெக்டாக வரும்போது நம்மக்கிட்ட ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும் மேனேஜ்மெண்ட்டில். அது மூலயமா நம்ம எம்ப்ளாயிஸ் மூலயமா சேல்ஸ் நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் தான் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்கில் உள்ள ஃப்ளோஸு நம்ம மார்க்கெட் பண்ணும்போது. இதே ஆன்லைன் மார்க்கெட்டிங் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு வெப்சைட்டு இதெல்லாம் வச்சுருப்போம், சோஷியல் மீடியா பேஜஸ், அப்புறம் இன்வாய்ஸ், பில்ஸ், சர்டிஃபிகேட்ஸ், பேமெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுருப்போம். ப்ரொமோஷன் பண்ண திருப்பி அதே பட்ஜெட்டு, டார்கெட் லொக்கேஷன் எங்கே, அது யாரை பண்ண போகிறோம், இல்லை இன்ஃப்ளூயன்சர் வச்சு பண்ண போகிறோமா, இல்லை சோஷியல் மீடியா கேம்பெயின் மட்டும் பண்ண போகிறோமா, ஆன்லைன் மீட்டிங்ஸ் பண்ண போகிறோமா, இல்லை எஸ்சிஓ, எஸ்சிஎம், பிபிசி இந்த மாதிரியான செலவு பண்ணி நம்ம பண்ண போகிறோமா, இப்படிலாம் பண்ணாங்கன்னா பப்ளிக்கை நம்ம ரீச் பண்ணுவோம். பப்ளிக் நம்ம ப்ராடக்ட்டை பற்றியோ இல்லை சர்வீஸை பற்றி, நம்ம கம்பெனியை பற்றிய ரிவ்யூ, ரேட்டிங், ஃபேவரட்ஸு, லைக், ஷேர், டிஸ்லைக்கு, ஷேர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வச்சு டெலிகாலர், இல்லை ஐவிஆர்எஸ் சப்போர்ட்டு, கஸ்டமர் கேரு இதெல்லாம் வச்சு நம்ம பேமெண்ட் வாங்கியோ இல்லை டெலிவரியோ இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணுவோம் ஆன்லைன் பிஸ்னஸில். இதுவும் ஆஃப்லைனில் வரும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுனால நான் வந்து அது வந்து எல்லாத்தையும் வந்து சப்போர்ட் மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயி சப்போர்ட் அப்படின்ற மாதிரி நான் இதில் காமிச்சிருப்பேன். இந்த இமேஜுக்கான அர்த்தங்கள் இதுதான். ஸோ என்னோட வாய்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும். ஸோ இதோட இந்த பிபிடி முடிஞ்சது. தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து 8வது பிபிடி பார்க்க போகிறோம். இந்த 8வது பிபிடிக்கும் இந்த 6வது பிபிடிக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6வது பிபிடியில் நம்ம வந்து இந்த கேப்சா, இந்த சர்வீஸ், சர்ச் இன்ஜின் இதை பற்றிலாம் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த 8வது பிபிடியில் இந்த மாடர்ன் ஈரால வந்து நம்ம எப்படி இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் ஆகுது, மொபைல் நம்பர்லாம் எப்படி மெயின்டைன் ஆகுது ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் கூட எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஒரு சின்ன சாம்பிள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாடர்ன் ஈரால வந்து நம்ம வந்து ஒரு இமெயில் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. அந்த இமெயில் வந்து நம்ம 1லேருந்து 3 இமெயில் கூட வச்சுருப்போம். உதாரணத்துக்கு இவங்க இந்த 6வதுல பார்த்தீங்கன்னா 15 ஜிபி, இந்த 15 ஜிபி இவங்க பிளாட்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 3000, 4000, 5000 இமெயில் ஐடி வந்து சேர்ந்து குவிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால இந்த ஜிமெயில் யூஸ் பண்ண முடியாது. டெலிட் பண்ணாலும் இருக்கிற மெயில்ஸு, நம்ம ஃபோட்டோஸ் ஏதாவது வச்சுருப்போம், வீடியோஸ் ஏதாவது வச்சுருப்போம், ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது வச்சுருப்போம், திருப்பி டாப் அப் பண்ண மாட்டோம். சில பேர் டாப் அப் பண்ணும்போது பேமெண்ட் பண்ணால் அது கூகுளுக்கு அந்த பேமெண்ட் கன்வர்ஷன் இருக்கும். ஒரு 1000 ரூபா வருஷத்துக்கு ஒரு 1 TB அந்த மாதிரி கிளவுட் சர்வர் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, அது வேணாம், நம்ம புதுசாக வேறு விஷயத்துக்காக நான் ஓப்பன் பண்ண போகிறேன், இல்லை அது மட்டுமே ஒரு பர்பஸ் இல்லாமல் வேறு விஷயத்துக்காக யூஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால மல்டிபிள் அக்கௌண்ட்ஸு, அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு நம்பரு, ஆஃபீஸ்க்கு ஒரு நம்பரு,
அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஒரு நம்பர், அந்த மாதிரி நம்ம நிறைய நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு காமன் மேனே வந்து ஒரு 3 இமெயில்ல இருந்து 3 ஃபோன் நம்பர் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் யூஸ் பண்ணுறாங்க. டியூவல் சிம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை இன்னும் தனியாக ஒரு ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பேட்டரி ப்ராப்ளம்காக. அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்காக இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பர்பஸ்க்காக நம்மளோட இதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இல்லை இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இந்த இன்ஃபர்டைன்மெண்ட், பப்ளிஷ்மெண்ட், என்டர்டைன்மெண்ட் ஓரியன்டான வந்து நிறைய ஆக்சஸ் கிரெடென்ஷியல்ஸ் வந்து உருவாகிடும். ஆக்சஸ் கிரெடென்ஷியல்ஸ்னால் நான் ஜெகன் கார்த்திக், என்னோட மொபைல் நம்பர் இது, நான் இந்த சோன்சோக்காக நான் பார்க்குறேன், இந்த வெப்சைட்டு பிளாக்ஸை நான் பார்க்குறேன் அப்படின்னும் போது அது கேப்சர் கிரியேட் ஆகும். இதை பேஸ் பண்ணி மட்டுமே கேம்பெயின் ரன் பண்ணால் இவங்க வந்து மேல் ஃபீமேலு, இவங்களுக்கு ஏஜ் வந்து இவ்வளோ ஏஜ் இருக்குது, இந்த ஏஜுக்குள்ளே இவங்க இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்படி அவங்க ஃபில்டர் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஃபில்டர் மூலயமா நம்மளும் பப்ளிஷ் பண்ணும்போது யாரெல்லாம் பார்க்குறாங்க வாய்ப்பு இருந்தோ அது மூலிமா போகும். எஸ்எம்எஸ் கேம்பெயின்ஸு இல்லைன்னா ஃபார்ம்ஸ் மாதிரி, இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் இல்லைனா சம்டைம்ஸ் கிளிக் பண்ணும்போது வீடியோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபார்ம் எஸ் ஆர் நோ கொடுங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க, அந்த மாதிரி கேம்பெயின் ரன் பண்ணுவாங்க. ஸோ இந்த அக்விசிஷன் ஆஃப் வந்து லீட்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, எங்கேருந்து அவங்களை எடுப்பாங்க, இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா நீட் ரேஸ் கன்சப்ஷன் அண்ட் சேல்ஸ், தேவையே நம்ம வாங்கணுமா விற்கணுமா அப்படின்ட்டு முடிவு பண்ணும் போது ஸோ நம்மளுக்கு வந்து அந்த செக்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், இன்னைக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ ஜஸ்டைல் உதாரணத்துக்கு இந்தியா மார்ட், இவங்கெல்லாம் வந்து கிளாசிஃபைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கிளாசிஃபைட்ஸ்னா இவங்க ஜஸ்ட்டு மொபைல் நம்பர் அவங்க சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த மாதிரியான என்கொயரிஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு அவங்க நம்பரும் அவங்களுக்கு உங்கள் நம்பரும் இல்லை ஒரு 4-5 நம்பர் சேர்த்தா மாதிரி எஸ்எம்எஸோ இல்லை வாட்ஸ்அப்போ இல்லை அவங்களா டேரெக்டாக சொல்கிற மாதிரியோ வாய்ஸ் காலில் இந்த மாதிரியான மீடியம்ஸ் இவங்க வச்சுருப்பாங்க. இவங்க பிளாட்ஃபார்மில் நீங்கள் லிஸ்ட் பண்ணும்போது அவங்க பிளாட்ஃபார்மில் யாராவது ப்ரௌசர் பண்ணி வரும்போது அவங்களோட நம்பரை வாங்கிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க ப்ரீமியம் கஸ்டமர்ஸாக இருந்தால். இதுதான் கிளாசிஃபைட்ஸான ஒரு மினிமம் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட்னா வந்து ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸு. இவங்க வந்து B2Bலேயும் வருவாங்க, D2Cலேயும் வருவாங்க. அமேசானோட ஓன் ப்ராடக்டை கூட அமேசான் வந்து அதோட ஓன் பிளாட்ஃபார்மில் இருக்கிற சிஸ்டமில் கூட சேல்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து அங்கே வந்து 2 பேரும் அக்ரிகேட்டராகவும் அது மீடியமும் பண்ணும். ஸோ ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இ-காமர்ஸில் இந்த மாதிரி ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு இப்போ அமேசான் ஸ்பிளிட் ஏசி அப்படின்னு வருது. ப்ளஸ் அதுலேயும் வந்து வோல்டாஸ் ஏசியும் விற்பாங்க, கேரியர் ஏசியும் விற்பாங்க. அமேசான் ஸ்பிளிட் ஏசியும் விற்கும் போது இப்போ கன்சியூமர் வந்து 23,000 110 ஏசினா நம்ம அமேசான் ஏசி வாங்குறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த சிஸ்டமை பில்ட் பண்ண சிஸ்டமை அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், காம்படிட்டர் கூட அவங்க வந்து பிளேஸும் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் வந்து இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம், நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸு. இந்த சோஷியல் மீடியாஸில் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து இம்ப்ரெஷன் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் வந்து உடனே இம்பேக்ட், அந்த மொபைல் நம்பர் ஒர்க் ஆகுது, அந்த கேப்சா ஒர்க் ஆகுது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக லைவாக அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது இந்த இடத்துல லைவ் பீப்புள் இருக்கிற இடத்துல நம்ம ப்ரொமோஷன் பண்ணால் நம்ம ப்ராடக்டை 4 பேர் பார்க்கும் போது அவங்களோட நீடை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி மீடியம்காக சோஷியல் மீடியாலேயே இன்னைக்கு பை ஆப்ஷன்ஸ், இன்ஸ்டாகிராம்ஸு, சென்டிங் மணி, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஸோ அதே மாதிரி ஷாப்பிஃபை, ஓடோ இந்த மாதிரிலாம் POS சாஃப்ட்வேர்ஸ் சொல்லுவாங்க, பாயிண்ட் ஆஃப் சேல் சாஃப்ட்வேர்ஸ். இதெல்லாம் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் இன்றைக்கி இருக்கிற அவைலபிலிட்டியான இருக்குது. இவங்களுக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது, டோபிகோக்குமே இவங்களுக்குமே. ஏன்னா இவங்களோட பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் வந்து கொஞ்சம் டிபெண்ட்டாக இருக்கணும் அவங்கள பேஸ் பண்ணி. ஆனால் டோபிகோவில் நீங்கள் இண்டிபெண்ட்டாகவே வந்து ப்ளே பண்ண முடியும். உங்களோட ப்ராடக்ட், சர்வீஸ், ஆஃபர்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஆப் கண்ட்ரோல் பேஸ் பண்ணி அங்கே மாற்றினீங்கன்னா வெப்சைட்லேயும் மாறிடும், அதே அந்த போர்ட்டல்லையும் மாறிடும். ஸோ இப்படி லிங்க்டின், நாக்கரி இப்படி எடுத்திங்கன்னா ப்ரொஃபைல் லிஸ்டிங்ஸ், நம்மளோட ப்ரொஃபைலை லிஸ்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம ப்ரொஃபைல் லிஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பிஸ்னஸ் கூட அங்கே லிஸ்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து நோக்கரின்றது வந்து ஜாப் போர்ட்டலு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைல் அதில் கொடுத்து நம்ம ஜாப் மாதிரியான விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அது ப்ரொஃபைல் லிஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ன்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜிமெயில், ஐடி இவங்களாம் மெயில் ப்ரொவைடர்ஸு, இந்த ப்ரௌசர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெயில் ஐடிஸ் யூஸ் பண்ணால் இதில் வரப்படுற கேப்சாஸு சென்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரிகருக்கு தேதி வந்து நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம என்னைக்கு அதை யூஸ் பண்ணுறோமோ இந்த சஜஷன் பண்ணி, இப்போ டயன்மேனுக்கு வந்து ஜார்விஸ் எனக்கு இது கொடு அப்படின்னு கேட்டால் கொடுக்குறது இல்லையா, அது மாதிரி நம்மளுக்கு கேப்சாவில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஷிப் ராக்கெட், ரேசர் பே, ஸ்னாப்மின்ட் இவங்கெல்லாம் வந்து பேமெண்ட் அண்ட் கிரெடிட்ஸு,
இன்டகிரேஷன்ஸ்லாம் வந்து இவங்க பண்ணி கொடுக்குறவங்க, சிசி அவென்யூ இந்த மாதிரிலாம். இப்போ டோபிக் வந்து சாஸ் பேஸ்டு டிஜிட்டல் சொல்யூஷன் பிளாட்ஃபார்ம், அவ்வளோதான். ஸோ இந்த கான்செப்ட் வந்து இதோட முடிஞ்சது. ஸோ இந்த பேஜுக்கான அர்த்தங்கள் இதுதான். ஸோ இதில் கொஞ்சம் டீட்டெயில் புரியல அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஐ கேன் எபிள் டு சப்போர்ட் யூ அண்ட் பை எக்ஸ்பிளைனிங் இட். இப்போ நம்ம வந்து 10வது பிபிடிக்கு வந்துட்டோம். இந்த 10வது பிபிடி கொஞ்சம் கீழே இருந்து தான் பார்க்கணும். ஸோ இது வந்து எப்படின்னா இப்படி வரும். ஸோ மேலே இருந்து படிச்சிங்கன்னா கொஞ்சம் புரியறது கஷ்டம். ஸோ அதனால தான் இது கீழே இருந்து படிக்கணும். ஏன்னா டேட்டாஸ் அதிகமாக இருக்கிறதுனால நான் கீழே இருந்து கொண்டு போயிட்டேன். ஸோ கமர்ஷியல் கம்யூனிகேஷன் நீடுக்கு வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து டோபிக்கோவில் வந்து லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸராகவும் இருக்க முடியும், ஒரு பிஸ்னஸ் ஓனராகவும் இருக்க முடியும், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் கன்சியூமராகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் லாகின் பண்ணி யூஸராகவும் இருக்கலாம், என்டர்பிரனராகவும் இருக்கலாம், இல்லை மற்றவங்க ப்ராடக்ட் வாங்கக்கூடிய கன்சியூமராகவும் இருக்கலாம் அப்படின்றது தான் இந்த லாகின் பண்ணு. டோபிகோ இட்ஸ் அ போர்ட்டல். இதில் வந்து நீங்கள் இந்த 3 ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் பேசிக்காக நீங்கள் யூஸராக வந்து லாகின் ஆகிருக்கணும். ஸோ டோபிகோ வந்து தன்னை எப்படி மார்க்கெட் பண்ணோம் அப்படின்னா டிஜிட்டல் ப்ரொமோஷன் பண்ணும், நியூஸ் ஆர்டிகல்ஸ் கொடுக்கும், சோஷியல் கேம்பெயின்ஸ் பண்ணும், ஈவெண்ட்ஸ் ரன் பண்ணும். அதே மாதிரி அந்த டோபிகோவை புரிஞ்சுக்கிட்டவங்க அவங்க காண்டாக்டில் இருக்கிறவங்க, அவங்க ஃபேஸ்புக்கில் இருக்கவங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி இன்வைட் பண்ணுவோம். ரெஃபரல் அமௌண்ட்டும் கிடைக்கும். இதனால வந்து டோபிக்கோ மக்களிடையே போய் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி மீடியம்ஸில் பப்ளிக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் அவங்க யூஸராக வர்றதுக்கும் கன்சூமர் ஆகிறதுக்கும் இல்லை என்டர்பிரனராக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேசிக்ஸாக இதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு கன்சியூமருக்கு என்ன நீட் இருக்கும், ஒரு என்டர்பிரனர் என்ன ப்ளே பண்ணுவார். இப்போ என்டர்பிரனரோட ஃபோக்கஸ் எதுவாக இருக்கும்னா செல், பொருளை விற்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்கும். ஆனால் விற்கணுன்றதுக்கு முன்னாடி பேசிக்ஸாக அவர் எதிர்பார்க்கறது என்கொயரி. இந்த என்கொயரிக்காக அவர் என்ன பண்ணுவார், இப்போ உதாரணத்துக்கு ஒரு துணி கடைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்னேகா மேடம் வந்து காஸ்ட்லியான ஒரு பட்டு சரையை வந்து அந்த ஸ்டாச்சுக்கு கட்டி வாசல் நிற்க வச்சிருவாரு. ஸோ இப்போ லேடிஸ் அங்கே போகும்போது ஸ்னேகா கட்டியிருக்க சாரி இது வந்து பாரம்பரிய சில்க்ஸு ஏதோ ஒரு பேர் வச்சு இது எங்கே கிடைக்கும், இது வந்து 5 லட்சம் கலர் காம்பினேஷன்ஸில் வர ட்ரெஸ்ஸு, இது வந்து ஜோதிகா மேடம் கூட கட்டிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து என்கொயரிஸ் வரும். இந்த என்கொயரிஸ் வந்து இவங்க கடையில் இருக்கா, அவங்க கடையில் இருக்கா, இப்போ நம்ம வீட்டில் பொண்ணுக்கு கல்யாணம் இந்த இடத்துல எனக்கு கிடைக்கும். இந்த மாதிரி என்கொயரிஸ் வர்றதுக்காகவே இவர் வந்து இந்த செல் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இவர் ஹேண்டில் பண்ணணும். அது மார்க்கெட்டிங் விதமாக ஹேண்டில் பண்ணுவார். ஸோ அந்த மார்க்கெட்டிங் விதமாக பண்ணதுக்கப்புறம் அவருக்கு என்கொயரி வருது இல்லையா, அதுக்கப்புறம் அந்த என்கொயரி என்னவா மாறும்னா லீடு. ஸோ அந்த இடத்துல சேல்ஸ் உடனே நடக்காது. ஒரு லீடு வந்து பார்ப்பாங்க, பேசுவாங்க, இது இருக்கா இல்லையா, ப்ரைஸ் கேட்பாங்க, அதுக்கப்புறம் சேல் நடக்கும். இந்த சேல் நடந்துருச்சு அப்படின்னா அவங்க யாருன்னா கஸ்டமர். இந்த கஸ்டமரை திருப்பியும் வந்து இவங்க வந்து அதே ட்ரெஸ்ஸை வந்து ட்ரை கிளீனிங் போடணும் அப்படின்னா திருப்பி அவங்க கால் பண்ணுவாங்க, என்கொயரி பண்ணுவாங்க, திருப்பி அந்த லீடு சேலு கஸ்டமர் இதே ஃபாலோஅப்பில் தான் இவங்க போயிட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்களோட என்வரான்மெண்ட் ஸ்ட்ரக்சர், கம்யூனிகேஷன் ஸ்ட்ரக்சர் இப்படி தான். என்கொயரி, லீட், சேல், கஸ்டமர், இதுதான் இந்த செல்லை பேஸ் பண்ணியிருக்கோம். இதுவே ஒரு கன்சூமராக எடுத்து பார்த்தீங்கன்னா நீடு அவருக்கு வந்து டார்கெட் வந்து பையாக தான் இருக்கும் மேக்ஸிமம். இந்த பையாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவருக்கு நீடு வரணும். அந்த நீடு வந்ததுக்கப்புறம் ப்ரௌஸ் பண்ணுவார், எங்கெல்லாம் தெரிஞ்சவங்க கிட்டலாம் கேட்பாரு, என்கொயரி பண்ணுவார். என்கொயரி பண்ணதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுவார் யார் கரெக்டான பர்சனோ. இந்த விஷயம் தான் அவரோட நீடு, ப்ரௌஸ், என்கொயரி, கனெக்ட் இதுதான் சுற்றிக்கிட்டே இருப்பார். ஸோ இதுதான் இந்த கம்யூனிகேஷன் நீடில் இவங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு விஷயம். இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா ஒரு என்டர்பிரனர் என்னென்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா என்டர்பிரனர் ஆக்டிவிட்டீஸ் ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் லிஸ்ட் பண்ணுவார், ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட்டை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பார், ப்ரொமோஷன் பண்ணிகிட்டே இருப்பார், ஃபாலோ கிளைண்ட்ஸ் பண்ணுவார், சப்போர்ட் கஸ்டமர். இது பண்ணும்போது தான் இதெல்லாம் நடக்கும் அவருக்கு. ஸோ என்டர்பிரனர் லுக்கிங் ஃபார் ஹர்டில் ஃபேஸிங், அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, அவர் என்ன ஹர்டில் பண்ணுறாரு. ஈஸி மேனேஜ்மெண்ட், இஆர்பி, சிஆர்எம் அட் லோ காஸ்ட், அது அஃபோர்டபுள் காஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஒரு சிஆர்எம்மோ இஆர்பினா வந்து என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங், சிஆர்எம்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டு ஒரு லோ காஸ்ட்டில் கிடைக்கணும், அதை அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. ஐடென்டிஃபை நியூ கஸ்டமர்ஸ் அண்ட் ரீடார்கெட்டிங் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர், அதாவது நியூ கஸ்டமர்ஸையும் ரீடார்கெட் பண்ணி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸையும் இது பண்ணுவார். ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஆன்லைனில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னென்ன ஹர்ட் ஃபேஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பிக் ப்ராசஸ் இன் வெப்சைட் ஆர் ஆப் மெயின்டைனிங், மார்க்கெட்டிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் ஆன்லைன். ஸோ வரக்கூடிய இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, இந்த ஆப்பு, வெப்சைட்டு இதெல்லாம் வந்து அவருக்கு கொஞ்சம் ஹர்டலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணி திருப்பி வர கால்ஸை திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஷாப் ஸ்டாக் கிளியரிங் பண்ணுறதுக்கும், ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட் நியூ அரைவல்ஸும்
ரிட்டைனிங் நியூ கிளைண்ட்ஸு பெஸ்ட் டாஸ்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து கடையில் வந்து ஸ்டாக் கிளியர் பண்ணுறதுக்கும் ஆஃபர் புதுசு வந்து கொடுக்கறதுக்கும் நியூ அரைவல்ஸை வந்து ரீடார்கெட் பண்ணி கிளைண்ட்ஸை கூப்பிட்றதும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிக் டாஸ்க்காக இருக்கும். அதே மாதிரி லிஸ்டிங் இன் தேர்ட் பார்ட்டி ஹியூஜ் கமிஷன் ஃபேக் அண்ட் அன்மேட்ச்டு பிஸ்னஸ் ஃப்ரம் நான் கமிட்டட் லொக்கேஷன். அவர் லொக்கேஷன் கமிட்மெண்ட்டே பண்ணியிருக்க மாட்டார், சென்னையில் இருப்பார், ஆனால் விருதுநகரில் வந்து ஆர்டர் வருதுன்னா அவரால் எப்படி அது பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் இவருக்கு வந்து ஹர்டிலாக தெரியும். ஸோ இதே வந்து ஒரு பப்ளிக்கு வந்து எப்படி தெரியும்னா லுக்கிங் ஃபார் ஹர்டில் ஃபேஸிங். லுக்கிங்னா அவாய்ட் ஃபார்ம் மார்க்கெட்டிங் கால். நீங்கள் வந்து இது பொருள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது. ஷோகேஸ் ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸ். ஆனால் அவங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸை காட்டிக்கணுன்றது ஆசைப்படுவாங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க. கிரியேட் நெட்ஒர்க் அண்ட் நெட்ஒர்க்கிங். அவங்க நெட்ஒர்க்கில் ஒரு நெட்ஒர்க்கிங் பண்ணணும்னு பண்ணுவாங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து காமன் பப்ளிக்கோட இது. அதே மாதிரி நீட் அஃபோர்டபுள் சாய்ஸ் டு பை ஆன்லைன் ஆன் டைம் லோக்கல் ஆர் குளோபல். அவங்களுக்கு தேவைப்படுற பொருள் டக்குன்னு குளோபலாகவோ இல்லை லோக்கலாகவோ வந்து சீக்கிரம் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு சிரமம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிற இதில் இருக்குது. ஏன்னா பேமெண்ட்லேருந்து டெலிவரிலேருந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவாய்ட் ரெஸ்பாண்டிங் ஐவிஆர்எஸ் சப்போர்ட் ஆன் லாங் டைம் டேக்கிங் ரெக்வரி பை சர்வீஸ் கம்பெனிஸ். அப்படின்னா என்னென்னா, இப்போது நான் ஒரு கால் பண்ணுறேன், எங்கள் வீட்டில் ஸ்டெபிலைசர் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி கால் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க தமிழுக்கு ஒன்று நமக்கும் இங்கிலீஷ்க்கு 2 நமக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லாங் டைம் ப்ராசஸ் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண எடுத்துக்காம இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் வந்து ஆன்லைனில் கிடைக்கும் போது இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து டோபிக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த கஸ்டமர் கேர் கிளிக் பண்ணால் டேரக்ட் மொபைல் நம்பரும் கனெக்ட் ஆகும். உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுன்றது அந்த அப்ளிகேஷனில் இருக்குது, ஆப்பில். ஸோ அதே மாதிரி நீங்கள் யூசர் ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கன்சியூமரில் பார்த்தீங்கன்னா சர்ச் நீடு வந்து இருந்ததுன்னா தேடுவாங்க. என்கொயரி பிஸ்னஸ் எந்தெந்த பிஸ்னஸில் அது இருக்குன்னு தேடுவாங்க. ரிவ்யூ, ஷேரு, ஃபேவரெட்டு, கான்டாக்ட் நெட்வொர்க் கிரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே, அதாவது கன்சியூமர், என்டர்பிரனர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா எதை அப்ரோச் பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்னா என்ன அப்படின்னா டைமு, பிளேஸு, ஹேபிட்டு, டிமாண்டு, சர்ப்ளஸ், அடாப்டபிலிட்டி. அதுனா டைமு, பிளேஸு, ஹேபிட், டிமாண்ட், சர்ப்ளஸ், அடாப்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம என்டர்பிரனர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு என்டர்பிரனர் துளசி மெடிக்கல்ஸ். ஸோ பல்லாவரம். இன்னைக்கு டைம் கோவிட் டைம், பிளேஸ் பல்லாவரம், ஹேபிட் இங்கே இருக்கிற பீப்புள் வந்து 40,000 ரூபாயிலேருந்து 60,000 சம்பாதிக்கிறவங்க தான் இருக்காங்க. N95 மாஸ்க்கு வந்து 400 ரூபா போடுவோம். 10 ரூபா மாஸ்க்கு வந்து 2 மாஸ்க்கு வந்து 25 ரூபான்னு விற்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேபிட்டை கிரியேட் பண்ணுவார். ஸோ இந்த ஹேபிட் வந்து என்னன்னா அதே துளசி மெடிக்கல்ஸில் வந்து வாங்குற மாதிரி ஒரு ஹேபிட்ஸ் இருக்கும் இல்லையா, அது டிமாண்ட்ன்றது வந்து N95 மாஸ்க்கு சர்ப்ளஸ். இது வந்து நான் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன் திருப்பி. இப்போ பாருங்கள், ஒரு என்டர்பிரனர் இருக்காரு அப்படின்னா அந்த என்டர்பிரனரோட ஹேபிட் எப்படி இருக்கும்னா, அப்ரோச் எப்படி இருக்கும்னா, டைம் அவர் வந்து பல்லாவரத்தில் துளசி மெடிக்கல்ஸ்னு ஒன்று வச்சிருப்பாரு. பிளேஸ் வந்து பல்லாவரம்னு சொல்லிட்டேன். ஹேபிட் வந்து ரெகுலராக வர கஸ்டமர்ஸ் வந்து அவர் கடைக்கு தான் வருவாங்கன்றது மாற்று கருத்து இல்லாமல் இருக்கும். அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் வச்சிருப்பாரு. டிமாண்ட் வந்து இன்னைக்கு கோவிட் டைம்னால N95 மாஸ்க்கு டிமாண்டு, சர்ப்ளஸ் வந்து 10 ரூபா மாஸ்க்கு, அடாப்டபிலிட்டி இங்கே இருக்கிறவங்க வந்து 40,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபா வாங்குறவங்களா இருந்தால் N95 மாஸ்க் வந்து 2 வெயிட் வாங்கிட்டு 2 நார்மல் மாஸ்க் வாங்கிட்டு போவாங்க. இது ஒரு அடாப்டபிள் வச்சிருப்பாங்க. ஸோ இதே வந்து கன்சூமராக இருந்தாலும் இதே தான், அதே மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, டைம் வந்து கோவிட் டைமு, பிளேஸ் வந்து பல்லாவரம், ஹேபிட் வந்து துளசி மெடிக்கல்ஸ் தான் போவாங்க. டிமாண்ட் வந்து N95 மாஸ்க்குன்னு தெரியும், சர்ப்ளஸ் வந்து 10 ரூபா மாஸ்க்குன்னு தெரியும். ஸோ அடாப்டபிலிட்டிக்கு பேஸ் பண்ணி அவங்க வந்து எனக்கு இந்த ரேட்டுக்கு கொடுங்க அப்படின்னு இவங்க கேட்டு வாங்கிட்டு போகிறதுக்கான அடாப்டபிலிட்டி இருக்கும். ஸோ இதுதான் இவங்க 2 பேரும் மார்க்கெட் அப்ரோச் பண்ணுற விதம். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் அந்த ஃப்ளோவில் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக மாறிட்டேன். ஸோ இந்த ஹேபிட்ஸ்ன்ற ஒரு விஷயத்தில் மட்டும் அது கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணிட்டேன். ஸோ இந்த பிபிடி இதோட முடிஞ்சது. தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 11வது பிபிடிக்கு வந்துட்டோம். இந்த 11வது பிபிடி ரொம்ப 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 முக்கியமான பிபிடி. இந்த பிபிடியில் வந்து உங்களுக்கு எதுக்கு வெப்சைட் மூலியமாக நம்மளுக்கு என்ன நடக்கும், வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன நடக்கும், என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அதுக்கப்புறம் லைவ் பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் கொண்டு போகிறது, இது எல்லாமே இது ஒரே பிபிடியில் நான் உட்கார வச்சுருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், மெயில் ஐடி, பிஸ்னஸ் கார்டு, சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ், இந்த 4 விஷயமும் ஒரு இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் பீப்புளுக்கோ இல்லை ஒரு கார்பரேட் செக்டார் பிஸ்னஸுக்கோ எல்லாத்துக்கும் இது காமன் தான். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி மெத்தட் அண்ட் இண்டிபெண்டன்சி மெத்தட், 2 மெத்தட் நான் கொடுத்துருப்பேன். இதில் டிபெண்டன்சி மெத்தட் அப்படின்னீங்கன்னா நம்ம ஒருத்தங்களை சார்ந்து இருப்போம்.
உதாரணத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன, நமக்கு ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு ஆப் வேணும்னா டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன், அதில் நேம் நம்ம தேடுற நேம் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்க்கு அப்புறம் ஹோஸ்டிங், அதுக்கப்புறம் வெப் ஆர் ஆப் நம்ம பண்ண போகிறோமா, அப்புறம் பேமெண்ட் இன்டெகிரேஷன், சர்டிஃபிகேட், எஸ்சிஓ, எஸ்சிஎம், பிபிசி. இதெல்லாம் என்னன்னா எஸ்சிஎம் பிபிசி ஒன்று தான், பேஜ் பர் கிளிக். அதாவது கூகுள் ஏதாவது ஆட் வந்து கிளிக் பண்ண நம்ம வெப்சைட் ரீடாக்ட் பண்ணுறது, நம்ம கான்டாக்ட்ஸ் ரீடாக்ட் பண்ணுறது, இதெல்லாம் பிபிசி எஸ்சிஎம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அக்ரிகேட்டர் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஜஸ்டைல்ஸ், லைக் இந்தியா மார்ட், இன்ஸ்டா மார்ட், இதில் நம்ம பிஸ்னஸ் வெப்சைட்டையோ இல்லை பிஸ்னஸ் கண்டென்ட்டையோ போடுறது. அதுக்கப்புறம் இ-காமர்ஸ் அக்ரிகேட்டர் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஆட் பண்ணுறது. அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி கிட்ட சொல்லி ஏஜென்சி கிட்ட டிஜிட்டல் மார்க்கெட் ப்ரொமோட் பண்ணுறது, இல்லைனா இன்ஃப்ளூயன்சர் கிட்ட சொல்லி எங்கள் யூடியூபர், இன்ஸ்டாகிராம் கிட்ட சொல்லி ப்ரொமோட் பண்ணுறது. இதெல்லாம் 1 by 1 ஸ்டெப்பு. ஸோ இது எல்லாமே டிபெண்டன்சி மெத்தடில் வரும். இதில் செமி இண்டிபெண்டன்சி மெத்தடில் வந்து நம்மளோட டோபிக் மூலியமாக கொண்டு வர முடியும். ஸோ அது என்னன்றது இண்டிபெண்டன்ட் மெத்தடில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சி மெத்தடில் டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கோடேடி, பிக்ராக், ஹோஸ்டிங்கர் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் 99 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகிற ஏதோ ஒரு நேம் அவைலபிலிட்டியை பேஸ் பண்ணி நம்ம எடுப்போம். அதுக்கப்புறம் லோக்கலாக இருக்கிற ப்ரைவேட்டில் போயிட்டு வெப்சைட்டை கேட்போம், இது எவ்வளோ ஆகும்னு கேட்போம். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஸ்டாட்டிக் வெப்சைட்னா 5000 ரூபாய், டைனமிக்னா 25,000 ரூபாய். இதுவே வந்து வெப் ஆர் ஆப், ஆண்ட்ராய்டு, iOS இது மாதிரி வேணும்னா பேஸ்ட் ஆன் தட். இ-காமர்ஸ்னா அதுக்கெலாம் ஒரு காஸ்ட் அப்படின்னு வாங்க. இல்லை நீங்கள் விக்ஸ்ன்ற ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்களே ஓனாக பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் டெவலப்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஹோஸ்டிங்கு, இந்த ஏடபிள்யூஎஸ் சர்வர் இல்லை உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஒரு பேசிக் சர்வர் ஹோஸ்டிங் கொடுக்குறவங்க கிட்ட நீங்கள் அதை போய் கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வெப் ஆர் ஆப்பு, பிஸ்னஸில் ப்ராப்ளம் ஆச்சுன்னா சப்போர்ட்டுக்காகவும் அவங்கள திருப்பி நீங்கள் கேட்டுட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தட்ஸு, அது பேமெண்ட் கேட்வே இன்டெகிரேஷன்ஸு, இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். அப்புறம் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ இந்த எஸ்யூ, பிபிசி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பண்ணால் பேசிக் எஸ்யூ அனலிட்டிக் பண்ணி அதை சர்வரில் கனெக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் இருக்கும். இது எல்லாமே இன்னொருத்தவங்க சார்ந்து நம்ம பண்ண வேண்டியது. இண்டிபெண்டன்சி மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன், டைமண்ட், கோல்டு ஏதாவது பிளான். இப்போ இன்றைக்கி இந்த மாடல்லாம் மாறிடுச்சு, அமௌண்ட்டும் நாங்கள் நிறைய விஷயத்தை மாற்றிட்டோம். ஸோ இப்போதைக்கு 5000 ரூபாய். ஸோ இந்த கான்செப்டில் ஓரளவுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். பேசிக்ஸ் என்ன ரேட் வருது அப்படின்ற போட்டிருக்கோம். ஸோ டெவலப்மெண்ட் பண்ண தேவை, ஜஸ்ட் பிஸ்னஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, ப்ராடக்ட் இமேஜ் பண்ணிட்டீங்கன்னா டெடிகேட்டட் ஸ்டோர் கிரியேட் ஆகிடும். ஹோஸ்டிங் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆப்பாகவும் ஒர்க் ஆகும், வெப்சைட்டாகவும் ஒர்க் ஆகும். ஸோ சிம்பிளி ஆடிங் பேமெண்ட், கியூஆர் கோடு, இல்லைனா எங்ககிட்ட சொன்னீங்கன்னா ஷிப்பிங் இன்டெகிரேஷன் நாங்கள் பண்ணி தருவோம், பேமெண்ட் இன்டெகிரேஷன் பண்ணி தருவோம். வெரிஃபைட் பிஸ்னஸ் சர்டிஃபிகேட் கொடுப்போம் நாங்கள், அந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி நாங்களே வந்து சில கண்டென்ட் ரெடி பண்ணுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்கள் இன்ஃப்ளூயன்சர், அக்ரிகேட்டர் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கான இம்பாக்ட் நல்லா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டிபெண்டன்சி அண்ட் இண்டிபெண்டன்சி மெத்தடில் நான் சொல்ல வந்தது. தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து 12வது பிபிடி வந்துடும். இந்த 12வது பிபிடி கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமான பிபிடி. இது எப்படின்னா, இந்த டேட்டா மைனிங், இந்த டேட்டா கான்செப்ட்லாம் வந்து இந்த கான்டாக்ட் நெட்வொர்க்கிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேஜில் வரும்போது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருப்பேன், நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெட்வொர்க்கிங், கான்டாக்ட் நெட்வொர்க்கிங். இது கான்டாக்ட் நெட்வொர்க்கிங் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி ஓவராலாக என்வரான்மெண்ட் எப்படி இருக்கும், நம்ம செல்ஃபோன்ஸில் எப்படி நம்ம சேவ் பண்ணுறோம் மொபைல்ஸு, இன்னைக்கு ட்ரூ காலர் என்ன பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது இல்லாமல் டோபிக்கோ இதை வச்சு கான்டாக்ட் நெட்வொர்க்கிங் எப்படி பண்ணியிருக்கு. இதை ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன், இதில் கொஞ்சம் காப்பிரைட் இருக்குது. நான் காப்பிரைட் ஃபைல் பண்ணியிருக்கிறதுனால ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் சொல்கிறேன். ஸோ பப்ளிக், இது கீழே இருந்தால் படிக்கணும். பப்ளிக் நிறைய ஏஜ் குரூப் இருப்பாங்க. இந்த ஏஜ் குரூப் எல்லாமே வந்து டிஜிட்டலாக போகும்போது கன்சிடரேஷன் ப்ரொஃபைல் தான் எடுத்துப்பாங்க. இந்த ப்ரொஃபைல் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், கரியர் சீக்கராக இருக்கலாம், ஃப்ரீலான்சராக இருக்கலாம், எம்ப்ளாயாக இருக்கலாம், இல்லை ஆர்கனைசேஷனாக இருக்கலாம். அது ப்ரைவேட் ஆர்கனைசேஷனாகவோ பப்ளிக்காகவோ என்ஜிஓ எது வேணால் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆர்கனைசேஷன். இவங்க எல்லாமே பப்ளிக்கில் வந்து ஏஜ் குரூப்பில் வந்து ப்ரொஃபைலாக வந்து கிரியேட் பண்ணாங்கன்னா இந்த 5 காம்பினேஷன்ஸ்குள்ளே தான் அடங்குவாங்க. இவங்க எல்லாருமே மொபைல் ஃபோன்ஸு கம்யூனிகேஷன் மீடியமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்டர்நெட் மூலயமா ஆடியோ கால், வீடியோ கால், சேட்டு இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கம்யூனிகேஷனில் 2 விதம், ஸ்டாட்டிக் கம்யூனிகேஷன், டைனமிக் கம்யூனிகேஷன். சும்மா ஒரு ஃப்ளாஸ்க்காக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டாட்டிக் கம்யூனிகேஷன்னா இப்போது மீடியம்க்கு வந்து பிஸ்னஸ் கார்டு வச்சுப்போம்.
இப்போ நான் ஒரு கார்டு உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்களும் தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நானும் நீங்கள் எனக்கு கொடுத்தா நானும் தொலைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் ஒரு டிஜிட்டலாக வந்து சோஷியல் நெட்ஒர்க்கில் வந்து என்னோட ஃபேஸ்புக் ஐடியா இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடியா நான் கொடுத்தா நீங்களும் அது தொலைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எத்தனையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் கொடுக்காம அப்படியே விட்டுருப்போம், இல்லை நம்ம கொடுக்காம அப்படியே விட்டுருப்போம், அப்படியே போயிட்டு இருக்கும் அது. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆனால் அதுவும் மீறி நம்ம இன்னொரு கான்டாக்ட் சேவ் பண்ணுவோம் நம்ம மொபைலில். அது எப்படி சேவ் பண்ணுவோம்? இப்போ உதாரணத்துக்கு ஜெகன் கார்த்திக் வந்து தம்பி, ஜெகன் கார்த்திக் அண்ணா, ஜெகன் கார்த்திக் ஃப்ரெண்டு, ஜெகன் கார்த்திக் கூட வேலை செய்கிறவர் கோவர்க்கரு, ஜெகன் கார்த்திக் மடிப்பாக்கம், ஜெகன் கார்த்திக் அதர், இந்த மாதிரி தான் நம்ம செல்ஃபோனில் சேவ் பண்ணி வைப்போம். இந்த நம்பர் சேவ் பண்ணுறது நம்மளுக்கு வீட்டில் இருக்கவங்களாலேயும் ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு புரியுற மாதிரி நம்ம சேவ் பண்ணிப்போம். அதிகபட்சம் புரியாத மாதிரினா அப்பா அம்மா இந்த மாதிரி நம்பர் சேவ் பண்ணுவோம் இல்லையா, தம்பி சித்தப்பா அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் தான் மீடியம் ஆஃப் கான்டாக்ட் சேவிங் இந்த கான்டாக்ட். இதில் வந்து எப்படி ஃபில்டர் பண்ணி டோபிக்கோ பண்ணோன்றது தான் கான்டாக்ட் நெட்வொர்க்கிங்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டை நாங்கள் கொண்டு வந்து இந்த ஆப்பில் வச்சுருக்கோம். ஸோ அது போக போக நீங்கள் இதெல்லாம் கற்றுட்டு வரும்போது அதுக்கப்புறம் இந்த கான்டாக்ட் நெட்வொர்க்கிங்னா என்னன்றதை விளக்கமாக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் டோபிக்கோவில் வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டீங்க, லாகின் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் ஓனராகவும் இருக்கலாம், கன்சியூமராகவும் இருக்கலாம், எம்ப்ளாயாகவும் இருக்கலாம். அப்படின்றத பேஸாக டோபிக்கோவில் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிபிடி இதோட முடிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த பிபிடி பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஆன்லைன் ப்ரெசன்ஸ். இப்போ நம்மளுக்கு ஒரு வெப்சைட்டுக்கும் ஆப்புக்கும் நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிறோம். ஆனால் இது வந்து டிஜிட்டலாக எப்படி ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில், இப்போ கூகுளில் அமேசான் அப்படின்னு நான் டைப் பண்ணேன்னா அந்த அமேசான் வந்து எப்படி இருக்கும், Amazon.in. அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு நாஸ்டாக்னு சொல்லிருக்கோம். இப்போ நம்ம உள்ள நெஃப்டி அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிளாரிட்டியாக இருக்கும். அதோட சிஓஆர், சிடிஓஆர் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த அமேசான் வந்து வெப்சைட்டு போகிறது இந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரு ஒரிஜினல் டிஜிட்டல் ஆன்லைன் ப்ரெசன்ஸ். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்கிறது, ஃபேஸ்புக், இதெல்லாம் வந்து மீடியம், டிஜிட்டல் ப்ரெசன்ஸ்க்கான மீடியமு. அசல் ஒரு வெப்சைட் வச்சு அந்த வெப்சைட் மூலியமாக காண்டாக்ட் பண்ண வச்சு இதுதான் இவங்க வெப்சைட், இதுதான் அவங்க ஒரு கடை வந்து ஃபிசிக்கலாக இருக்கிறதுக்கு வெப்சைட்ன்ற ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சாராம்சம்லாம் இருந்தால் தான் அது ஒரு டிஜிட்டல் ப்ரெசன்ஸ்க்கான ஒரு அர்த்தம். இதில் மீடியம்க்கும் ப்ரெசன்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நம்ம யோசிக்கும் போது புரிஞ்சது புரியாதுன்ற ஒரு கான்செப்ட் சொன்னோம் இல்லையா ஃபர்ஸ்ட்டு, அது அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து எண்ட் ஆஃப் த செக்ஷன் ஒரு 3 பிபிடி தான் இருக்குது. இந்த 3 பிபிடி இதிலே கவர் பண்ண பார்க்குறேன். இது வந்து 14வது பிபிடி. இந்த 14வது பிபிடியில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ், சோஷியல் மீடியா, குரூப்ஸ், டிஜிட்டல் கேம்பெயின்ஸ் இதை பேஸ் பண்ணி மொபைல் நம்பர், பிஸ்னஸ் கார்டு, மெயில் ஐடி, சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ், வெப்சைட், அப்ளிகேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி நெட்ஒர்க் வித் நெட்ஒர்க் ட்ரைவ்ஸ் ப்ராக்ரஸ். நம்மளுக்கு தெரிஞ்ச நெட்ஒர்க்கிங் நம்ம பண்ணும் போது ப்ராசஸ் ஏற்படும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த 10வது பிபிடியில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபினான்ஸுங்கிற வந்து எனி என்டர்பிரினர்ஸ் ரியல் டிபெண்ட்ஸ் ஆன் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரென்த்து, ஃபினான்ஸ் ஸ்ட்ரென்த்து, ஸ்டாக் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, மேனுஃபேக்சரர், ஹோல்சேலர், டீலராக வருவாங்க, அப்புறம் ப்ராடக்டாக பேஸ்டாக இல்லை ரெண்டுமே சேர்ந்த மாதிரியா, அவங்க ஹேண்டில் பண்ணுறது பெரிஷபிள் கூட்ஸா நான் பெரிஷபிள் கூட்ஸா, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு டைம், லாஜிஸ்டிக்ஸ், செக்யூர்னஸ் இருக்கும், எம்ஆர்பி, பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன்ஸ், பார்கெயின், டிஸ்கவுண்ட், ஆஃபர் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் B2Bனா என்ன, B2Cனா என்ன, D2Cனா என்ன. இங்கே வந்து கன்சியூமர், கஸ்டமர், கிளைண்ட்டுன்னு அப்படின்னு நான் 3 பிரிச்சிருப்பேன் ஏன்னா புரிதலுக்காக. D2Cனா டேரக்ட் டு கன்சியூமர். டேரக்ட் டு கன்சியூமர்னா உதாரணத்துக்கு திருநெல்வேலி அல்வா இருக்குது, நான் டேரெக்டாக அந்த திருநெல்வேலி அல்வா ஓனர்கிட்டயே நான் வாங்குறேன்னா D2C. இதுவே அவர் ஒரு வெப்சைட் இருக்காரு, அந்த வெப்சைட்டில் நான் போய் டேரெக்டாக வாங்கினாலும் அது D2C தான். இப்போ B2Bக்கு வந்து கிளைண்ட், இப்போ திருநெல்வேலி அல்வா வந்து நல்லா இருக்கு சார், நீங்க வந்து எனக்கு ஒரு பேக்கெட் 10 ரூபான்னு கொடுங்க, நான் சென்னையில வித்துக்கிறேன் ஒரு பேக்கெட் 30 ரூபான்னு, ஆனா இந்த கவருக்கானா எனக்கு நல்ல கவரிங்கா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மீடியம்ல நான் கொண்டு போவேன். இல்லை நான் ஒயிட் லேபிளிங்கா கூட கொண்டு போவேன். ஸோ அது வந்து B2C மாடலுக்கு போவோம். டேரெக்டாக வந்து நான் ஒயிட் லேபிளிங் பண்ணிட்டேன் அப்படின்னா. ஸோ இதில் வந்து கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த B2B வந்து இன்னும் லோக்கலாக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஊர்கா கம்பெனி இருக்காங்கல்ல, ஒரு 10 ஊர்கா கம்பெனி மடிப்பாக்கம், ஆலந்தூர், பல்லாவரம் இந்த மாதிரியான லொக்கேஷனில் இதுக்குன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கள பிடிச்சி நீங்கள் வந்து இந்த பொருளை எனக்கு விற்று கொடுங்க, எங்கள் ஊர்கா போய்ட்டு புதுசாக நாங்கள் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஊர்காவில் வந்து 5 rupees ஊர்காவில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் வந்து பாண்டியன் ஊர்கா, ரவீஸு, அப்புறம் வந்து ராவணன், அப்புறம் வந்து
இன்னும் 2-3 இருக்கு பிராண்டு. ரொம்ப ஃபேமஸாக வந்து பாண்டியன் ஊருக்கா, ரவிஸ், இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்க்க முடியும். ஸோ இதில் 2 ரூபா தராங்க, 3 ரூபா தராங்க அப்படின்னு பேசி அந்த கிளைண்ட்டு வந்து அந்த பிஸ்னஸ் ஓனர்கிட்ட பேசி அதை விற்பாங்க. ஸோ இல்லைன்னா இன்னொருத்தங்கிட்ட ஸ்டாக் இருக்குது, அந்த ஸ்டாக்கை கிளியர் கூட பண்ணி கொடுப்பாங்க. இது எல்லாமே B2B மாடலில் வரும். இப்போ B2Cன்றது வந்து நான் ஒரு கடை வச்சுருக்கேன், அந்த கடையில் நான் ரீட்டைலராக வந்து நான் சேல் பண்ணுறேன். அங்கே வந்து அந்த ஒரு பொருளை வாங்கி ஒருத்தங்க கன்சியூமர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த கன்சியூமர், என்னோட கன்சியூமர் வந்து அந்த எந்த ப்ராடக்ட், இப்போ ஐடிசி குர்குரே பேக்கெட் வாங்குறாங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளைண்ட் என்கிட்ட பண்ணுறதை விட ஐடிசியோட அந்த ஃபார்சி சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி எந்த பேட்ச் எந்த கடையில் வாங்கியிருக்காங்கன்றது பேஸ் பண்ணி அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி பண்ணுவாங்கன்னா, ஐடிசி பேக்கெட் பின்னாடியே வந்து கஸ்டமர் கேர் அப்படின்னு இருக்கும். அங்கே எங்கேயுமே கன்சியூமர் கேர்னு இருக்காது, கஸ்டமர் கேர். ஸோ கஸ்டமர்ன்றது வந்து ஒரு மேனுஃபேக்சரரோ ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இருந்து இன்டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பீப்புளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வைக்கிறது தான் வந்து கஸ்டமர் கேரு. ஸோ அந்த கஸ்டமரை வந்து டைரக்டாக இருக்க மாட்டாங்க, நடுவில் சில மீடியம்ஸ் இருக்கும். ஏன்னா இவங்களால டைரக்டாக வந்து எப்பவுமே வந்து மார்க்கெட்டில் இருக்கிற கன்சியூமர்ஸை அட்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து கிளைண்ட்ஸு, கஸ்டமரு, கன்சியூமர் அப்படின்ட்டு B2B, B2C, D2Cக்கு அந்த 3Cக்கு கான்செப்டை நான் வச்சது. இதை ஈஸியாக புரியறதுக்காக தான் வச்சது, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் B2Cனாலும் கன்சியூமர் தான் சொல்லுவாங்க, B2Bனாலும் D2Cனாலும் கன்சியூமர் தான் சொல்லுவாங்க. ஸோ கஸ்டமர்னு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணி பாருன்னா நம்மளுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது 3C கான்செப்டுக்காக நான் அது வச்சது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிபிடி போட்டிருப்பேன், ஒரு சைக்கிள் பெடல் மாதிரி இருக்கும். இந்த சைக்கிள் பெடல் நாலேஜ், எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நம்மளுக்கு நாலேஜ் வேணும். நாலேஜை பேஸ் பண்ணி ரெண்டாவது கனெக்டிவிட்டி, நம்ம யார்கிட்ட பேச போகிறோம், யாருக்கு அதை நம்ம என்கேஜ் பண்ண போகிறோம், என்ன என்கேஜ்மெண்ட் பண்ணோம், அவங்க கூட என்ன கமிட்மெண்ட் கொடுத்தோம். இந்த 3 விஷயம் CEC, கனெக்டிவிட்டி, என்கேஜ்மெண்ட், கமிட்மெண்ட். இந்த 3 விஷயம். இது உதாரணத்துக்கு சமையல் வந்து 2 பேருக்கும் 3 பேருக்கும் வீட்டில் சமைக்கிறதும் இந்த CEC கான்செப்ட் சொல்கிறதும் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த CEC தான் பெரிய லெவலில் பண்ணால் சிஸ்டம் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நாலேஜுக்கு அப்புறம் என்ன, அந்த நாலேஜ் வச்சுட்டு யார்கிட்ட கனெக்டிவிட்டி பண்ண போகிறோம், அவங்களுக்கு நம்ம என்ன என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறோம், என்கேஜ்மெண்ட்டில் என்ன கமிட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்றது வந்ததுக்கப்புறம் ப்ராசஸ், அதை ரெகுலராக ப்ராசஸ் பண்ணணும். அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும், எஃபர்ட்டு கண்டினியூஸ் எஃபர்ட் நீங்கள் போடும்போது டைம்லி. ஜெகன் கார்த்திக் வந்து இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு, ஜெகன் கார்த்திக் கிட்ட இந்த பிஸ்னஸ் விஷயமா போனால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது மார்க்கெட்டில் அந்த ப்ரிசிஸ்ட் வரும் இல்லையா. இப்போ எல்என்டினா இவங்க இந்தந்த பிஸ்னஸ் எல்என்டி இஸ் காங்க்ளமெண்ட்ஸ், வேறு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய விஷயம் காம்போனண்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ஒரே பிஸ்னஸ் திருநெல்வேலி அல்வானா, திருநெல்வேலி அல்வா இஸ் ஃபேமஸ் ஃபார் அல்வா அப்படின்ற மாதிரி, இருட்டுக்கடை அல்வா அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி எஃபர்ட் பண்ணி கண்டினியூஸ் எக்ஸிகியூஷன் பண்ணும்போது டைம்லி வந்து அல்வா அப்படின்ற ஒரு பிராண்ட்னா திருநெல்வேலி அப்படின்னும் போது அந்த இடத்துல கமிட்மெண்ட் மணி வந்து ப்ராக்ரஸ் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து ரொட்டீனாக போயிட்டே இருக்கும். இந்த சிஇசியை ஃபாலோ பண்ணி இந்த டைம் எஃபர்ட் டைம் மணியை நீங்கள் கரெக்டாக அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஐசிபி, ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைலை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த ஐசிபியை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது 100 பேருக்கு மேலே ஒரு மணி நேரத்துக்கு நம்மளுக்கு கால்ஸ் வருது, இதெல்லாம் வருதுன்னா அப்போ தான் உங்களுக்கு சிஸ்டம் தேவைப்படும். அந்த சிஸ்டம் 2 வகை, ஒன்று சிஆர்எம், இன்னொன்று இஆர்பி. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த என்ரோல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன். System facilitates business activities and lead management, but it is not responsible for lead outcomes. ஸோ நம்ம ஏதாவது சிஸ்டம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவாக தான் பண்ணுமே தவிர லீடு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான அவுட்கம்ஸை அதால் பண்ண முடியாது. அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் நீங்கள் கொடுக்கலாம், ஒரு ஃபேஸ்புக்கில் போயிட்டு கமிட்மெண்ட் கொடுக்கலாம், ஃபாலோஅப்ஸ் பண்ணுங்கள், இது பிடிச்சிருந்தா நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணுமே தவிர உங்களுக்கு லீட் அக்வசிஷன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணோம். பட் அது அக்வயர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நம்ம தான் பண்ணி ஆகணும். ஒரு கஸ்டமர் கேர் லேடி போடுறதோ, ஒரு ஜென்ஸை போடுறதோ, சேல்ஸ் பீப்புளை வைக்கிறதோ, இதெல்லாம் நம்ம தான் பண்ணி ஆகணும். சிஸ்டம் வந்து அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீட் டிரைவ்ஸ் கன்சப்ஷன் அண்ட் ஆர் சேல், தேவையே வாங்கினாமல் விற்கணும் முடிவு பண்ணணும். ஸோ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு டோபிக்கோ பற்றியான ஒரு இது, இந்த யுவர் பிஸ்னஸில் கியூஆர் கோட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு கியூஆர் கோட் இருக்கும். ஆக்சுவலாக டோபிக்கல் லிஸ்ட் ஆகிற பிஸ்னஸ் எல்லாருக்கும் ஒரு கியூஆர் கோட் கொடுப்போம். இந்த சைக்கிள் ஓட்டுறவர் ஒரு பிஸ்னஸ் மேன் வச்சுக்கோங்க. இவர்கிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸு, அப்புறம் வந்து லிங்க்டின், அப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பிஸ்னஸ்
கார்டு, சோஷியல் ப்ரெசன்ஸ், இது எல்லாமே இருக்குது. வாட்ஸ்அப்பு இல்லாதது எல்லாமே இல்லை. ஆனால் இதை வச்சு டாப்பிக்கும் அவர் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா, இப்போ நம்ம சைக்கிளில் பழைய கால சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா டைனமோ இருக்கும். டைனமோ எதுக்கு? இருட்டில் நம்ம போகும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்ம வர்றதும் தெரியுற மாதிரி இந்த வெப்சைட்டை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ்க்கும் தெரியாத கான்டாக்ட்ஸ் பீப்புளுக்கும் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணும் போதோ இல்லை அவங்க பார்க்க வரும்போதோ யார் யாரெல்லாம் பார்த்துருக்கான்ற கவுண்ட்டு வியூடு தெரியும். நீங்கள் திருப்பி அவங்களை அப்ரோச் பண்ணி எங்கிட்ட இந்த பொருள் இருக்குன்ற சொல்கிற மாதிரி இந்த பிபிடி பண்ணியிருக்கேன். இது ஒரு 5000 rupees பிளானு, சப்ஸ்கிரிப்ஷன் SaaS மாடலில். உங்களுக்கு இதில் வந்து டிஜிட்டல் ஸ்டோரு, ஃப்ரீ சப்டொமைனு, டைனமிக் வெப்சைட்டு, SEO. டைனமிக்னா என்னன்னா நீங்கள் இங்கே மாற்றினா அங்கே வெப்சைட்லேயே மாறும். இந்த ஆப் கண்ட்ரோலு, இந்த ஆப்குள்ளேயே ஒரு போர்ட்டல் கான்செப்ட் இருக்குது. அப்புறம் லோகோஸு, ப்ராடக்ட் ஃபோட்டோஸ், இது எல்லாமே நாங்களே இந்த 5000 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். ஸோ இதுக்கப்புறம் லாஸ்ட் பிபிடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு என்டர்பிரனர் இருந்தால் ஷார்க் டேங்க்கு, டிராகன்ஸ் டென் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பாருங்கள், யூடியூப்ல இருக்கும். அதுக்கப்புறம் ரஜீவ் தால்ரேஜ், அப்புறம் வந்து சக்திவேல பன்னீர்செல்வம், அப்புறம் ஹுசைன் அகமது, இவங்கெல்லாம் வந்து பேரை யூடியூப்ல போட்டிங்கன்னா இவங்க வீடியோஸ்லாம் வரும். சில பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், பிஸ்னஸை பற்றிலாம் சொல்லுவாங்க. இவங்களோட கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது சிலது வந்து ப்ரீமியம்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் கட்டி படிச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஒர்த்து தான். வேற எது இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரீ வீடியோஸை பார்த்து நல்லா கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா அவங்களை கன்சல்ட் பண்ணி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் சிலது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்து தான் எடுக்கணும். ஏன் இது நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, எக்ஸ்ப்ளோர், வேலிடேட், எக்ஸிக்யூட். இதில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வேலிடேட் பண்ணணும். தேவையில்லையா, குட்டா, பெஸ்ட்டா, நோவா அப்படின்றத வேலிடேட் பண்ணணும். இப்போ இவங்க பிரபலங்க இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேன் தால்சன், அப்புறம் சிவா அனாதர், இவங்கெல்லாம் யார் பார்த்தா இமெயில்ஸை கண்டுபிடிச்சவங்க. ஸோ இவங்க ஜான் கோனம் மற்றும் பிரெயின், இவங்கெல்லாம் யாருன்னா லிங்க்கை இது யாருக்காவது கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு கொஞ்சம் ஐடென்டிஃபை ஆகலை. ஸோ இவங்க ஜான் கோனம் என்ன கண்டுபிடிச்சாரு டக்குன்னு வர மாட்டேங்குது. இது மார்க் ஜுக்கர்பர்க் வந்து ஃபேஸ்புக், இவர் லிங்க்டின், கெவின் சிஸ்டம் வந்து இன்ஸ்டாகிராமு, அதுக்கப்புறம் பாஷா ஹாரா வந்து கியூஆர் கோட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இவர் ஆட்டோமேஷனுக்காக, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்காக கியூஆர் பேட்ச்காக யூஸ் பண்ணது வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு யூஸ் ஆகும். இவரோட வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ஒன்று பிடிக்கும். நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது அந்த விஷயம் வேறு விஷயத்துக்குலாம் எப்படி யூஸ் ஆகுன்றது வந்து நம்மளாலே ப்ரிடிக்டே பண்ண முடியாது. அது ஹிட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால பார்க்க முடியும். அப்படின்ற மாதிரி அவர் கியூஆர் கோடை கண்டுபிடிச்சதை பற்றி அவரோட எண்ணங்களை சொல்லியிருப்பாரு, நல்லாயிருக்கும். அப்புறம் சால் ஆல்ட்மேன், அப்புறம் எலான் மஸ்க் வந்து ஸ்பேஸ் எக்ஸு ப்ளஸ் அவர் வந்து ChatGPT இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி இந்த மாதிரி பிரபலங்களை வந்து பாருங்கள், இவங்க வீடியோஸ்லாம் பாருங்கள், இன்டர்நெட்டில் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் ஓரியன்டாக ஏதாவது இது வேணும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். தேங்க்யூ.